ஸ்ரீராம ஜெயம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆண்டாள் அருளிய திருப்பாவை 26ஆம் பாசுரம். மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனங்கள் வேண்டுவனக் கேட்டியேல் ஞானத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலென்ன வண்ணத்து உன் பாஞ்ச சன்னியமே போல்வன சங்கங்கள் போய் பாடுடையவனே சாலப் பெரும்பறையே வல்லாண்டு இசைப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே ஆளின் இலையாய் அருளேலோர் எம்பாவாய். ஒன்றும் வேண்டாம்னு சொல்லிட்டு இந்த பாசுரத்துலேருந்து ஒரு பெரிய லிஸ்ட்டே ஆண்டாள் கண்ணனிடத்தில் போடுறா. ரொம்ப அற்புதமான ஒரு பாசுரம். மாலே மணிவண்ணா, மால்ன திருமால், அதாவது அத்தனை பேரிடமும் அன்பு செலுத்தக்கூடிய ஒருத்தன் அர்த்தம். அவன்தான் திருமால் என்கிற பரமாத்மா. மாலே மணிவண்ணா, இந்திர நீலமணி போல வண்ணம் இருக்கக்கூடிய கண்ணன். அதனால் மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலை யார் செய்வனங்கள் வேண்டுவன கேட்டியேல். இந்த மார்கழி மாதம் வந்தால் பெரியவர்கள் எல்லாம் என்னென்ன வேணும்னு ஒரு லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்கா. அந்த லிஸ்ட்டை நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு கண்ணனிடத்தில் ஆண்டாள் சொல்கிறா. பரமாத்மா சரி சொல்லு கேட்குறேன்ற ஞானத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலென்ன வண்ணத்து உன் பாஞ்ச சன்னியமே. பகவானை பார்த்து ஆண்டாள் சொல்கிறா, இந்த 14 லோகமும் நடுங்கும்படியான அந்த சங்கு இருக்கே பாஞ்ச சன்னியம், அதை தாயேன்றா. உடனே பகவான் அதை போய் கேட்குறியே, எங்கிட்ட இருக்கிறதே ஒன்றே ஒன்று தான்னு சொல்கிறார். அதுக்கு கோதை சொல்கிறா, அது வேண்டாம், அதை போல்வன சங்கம் தாங்கிறா. இன்றைக்கி கூட நீங்கள் பாஞ்ச சந்நிதி நிஜமாகவே பார்க்கணும்னா விஜயவாடா போய் பானக நரசிம்ம சந்நிதியில் வருஷம் வைகுண்ட ஏகாதசி, ஆனால் தெலுங்கில் முக்கோட்டி ஏகாதசின்னு வா. அன்றைக்கி பானக நரசிம்மருக்கு அபிஷேகம் பண்ணுவா. கிருஷ்ணரே வச்சிருந்த சங்கு ரொம்ப ஈஸியாக பார்க்கலாம். ஆனால் என்ன, அன்றைக்கி மட்டும் ஒரு 7-8 லட்சம் பேர் வருவா. நம்ம க்யூவில் நின்னோம்னா சங்கை கிட்ட போய் தரிசனம் பண்ணலாம். எதுக்கு இந்த சங்கு மேலே ஆண்டாளுக்கு லட்சியம்னா, எப்போ பார்த்தாலும் வாயில் வச்சுட்டு கண்ணன் ஊதிண்டே இருப்பானாம். ஊதி எச்சப்பட்டு வெள்ளேன்னு இருக்குமா. அதனால் அதை பிடுங்கி நாம் வச்சுக்கணும். ஏன்னா பகவானோட இடது கையில் படுத்துட்டே இருக்கான். அதுவும் சும்மா இல்லையா, கிருஷ்ணர்கிட்ட வம்பு சொல்லிகிட்டே இருக்கான். வரவா போகிறவாளை பற்றி கிருஷ்ணர் காதில் போய் அழகாக ஆப்டாக போட்டு கொடுத்துட்டே இருக்கான். மேலும் இவா சரியில்லை, அவா சரியில்லை, இவாளிடம் பக்தி இல்லை அப்படின்னு நன்னா எல்லார பற்றியும் சூப்பராக போட்டு கொடுத்துட்டே இருக்கான். அதனால் பாஞ்ச சன்னியத்தை ஆண்டாள் கேட்குறா. எப்போ பார்த்தாலும் கிருஷ்ணர் கூடவே இருக்குது. அதனால் அதை வாங்கிட்டா தைரியமாக கிருஷ்ணர்கிட்ட முத்தம் தான்னு கேட்கலாம். ஆனால் அது அவன் கூட இருந்தால் ஒன்லி ஃப்ளையிங் கிஸ் தான். கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவள செவ்வாய்தான் தித்திக்குமோ மறுபொசித்த மாதவன் தன் வாய் சுவையும் நாற்றமும் விருப்புற்று கேட்கின்றேன் சொல்லாய் வெண் சங்கேனா. அதனால் முதல்ல அதை கொண்டான்னு ஆண்டாள் சொல்கிறா. ஞானத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலென்ன வண்ணத்து உன் பாஞ்ச சன்னியமே போல்வன சங்கங்கள் போய் பாடுடையவனே. உன் சங்கத்தை கொண்டா. உடனே பகவான் கொடுத்துட்டார். சால பெரும்பறையே. திருப்பதி பெருமாளுக்கு குலதெய்வம் யாருன்னா அகோபில நரசிம்மர். அதனால் திருவேங்கடமுடையான் தன் கல்யாணத்துக்கு அகோபிலம் போய் நரசிம்மர்கிட்ட பூஜை பண்ணார். அப்போது பெருமாளோட கல்யாணத்துக்கு வாத்தியம் வாசித்தாலாம். நீங்கள் அகோபிலம் போனீங்கன்னா பாருங்க, பெரிய வாத்தியம். அது எப்படின்னா அதை கொட்டினா அகோபிலமே நடுங்குமாம். டம் டம் டம். அந்த பறை வாத்தியம் அப்படி எதிரொலிக்குமா, அடித்தா ஊரே அதிருமா. அதனால் அந்த பறை வேணுன்றார் கண்ணன். சரி எடுத்துக்கோன்றார். பல்லாண்டு இசைப்பாரே, உனக்கு பல்லாண்டு பாடுறவ எல்லாம் வேணுன்றார். சரின்னு அவாலையும் கொடுத்துட்டார். கோல விளக்கே, உங்களுக்கெல்லாம் உன் சன்னதியில் இருக்கும் விளக்கெல்லாம் வேணுன்றார். சரி தரேன் எடுத்துக்கோன்றார். கொடியே விதானமே, நாங்கள் உங்கள் கோஷ்டின்னு தெரியணும்,
நாங்களும் கொடி பிடிக்கணும். அதனால் கருடாழ்வரை கொண்டான்னு ஆண்டாள் சொல்கிறார். ஏன்னா பகவானுடைய கொடி கருடாழ்வார். கருடனை பிடிச்சாச்சுன்னா இந்த மாய கண்ணன் ஒரு இடத்துல இருப்பானாம், சும்மா அலைய மாட்டானாம். அதனால் ஆண்டாள் அதையும் கேட்குறார். சரின்னு விட்டார். கோல விளக்கே கொடியே விதானமே. விதானம்னா மேல் கட்டி, அதாவது நாங்கள் எல்லாம் காலங்காத்தால் மார்கழி பணியில் வரோம், அதனால் ஆதிசேஷன் வேணும்ன்றார். விதானம்னா ஆதிசேஷன்னு அர்த்தம். இந்த ஆதிசேஷன் தான் கண்ணனுக்கு கொடை பிடிச்சின்னு இருக்கான், அதனால் அதுவும் வேணும்ன்றா. பகவான் ஒன்றும் மறுப்பு சொல்லாமல் சரி இதையும் எடுத்துக்கோன்னு விட்டார். அப்போது எல்லாத்தையும் ஆல்மோஸ்ட் பிடுங்கியாச்சு. ஆளின் இலையாய் அருளேலோர் எம்பாவாய். ஆளின் இலையில் கண்ணன் படுத்துண்டு தன்னுடைய கைகளால் தன் பாதத்தை பிடித்து கட்டை விரலில் வாயால் சூப்புறான். இந்த கிருஷ்ணன் அவதாரத்துக்கு அப்புறம்தான் நம்மாத்து குழந்தைகள் இந்த மாதிரி காலின் கட்டை விரலை சூப்ப ஆரம்பிச்சிது. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் கிடையாதான். இந்த ஆலமரம் எங்கே இருக்குன்னு கண்டம் என்னும் கடிநகரில் இருக்கான். என்ன விசேஷம்னா உலகமே அழிந்தாலும் இந்த ஆலமரம் அப்படியே இருக்குமா. அந்த ஆலமரம் இலையில்தான் கிருஷ்ணர் படுத்துப்பானாம். பகவான் பார்த்தாராம், சரி எல்லாத்தையும் கொடுத்துட்டேன், நான் என்ன பண்ணுறதுன்னாராம். உடனே ஆண்டாள் சொல்கிறா, நீயும் எங்கள் கூட வாங்க அப்படின்றா. பகவான் சரிம்மா அவ்வளவுதானே, வேறு எதுவும் கேட்க மாட்டேன்னார். ஆனால் திரும்பியும் ஆண்டாள் சொல்கிறா, உடனே இதெல்லாம் பெரியவர்கள் சொன்ன லிஸ்ட்டு, இன்னும் எங்கள் லிஸ்ட்டு ஒன்று இருக்குது அப்படின்னாலாம். அப்போ அந்த லிஸ்ட்டு என்னன்னு கூடாரை வெல்லும் 27வது பாசுரத்தில் நாளைக்கு அனுபவிப்போம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. மடிப்பாக்கம் கண்ணன். ஸ்ரீராம ஜெயம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. ஆண்டாள் அருளிய திருப்பாவை 27ஆம் பாசுரம். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா, உந்தன்னை பாடி வரை கொண்டு யாம் பெரும் சம்மானம், நாடு புகழும் வரிசினால் நன்றாக, சூடகமே தோல் வளையே தோடே செவிப்பூவே, பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம், ஆடை உடுப்போம் அதன் பின்னே பார்ச்சோறு, மூடனை பெய்து முழங்கை வழிபார, கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். கோவிந்தா 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 கோவிந்தான்னு ஒரு 4 தடவையாவது ஒரு நாளைக்கு சொல்லணும்னு இருக்குது. ஆனால் நம்மளில் பல பேர் பார்த்திங்கன்னா ஏதாவது தப்பாக நடந்தாலோ இல்லை கிண்டல் பண்ணாலோ இல்லைன்னா கிரிக்கெட்டில் அவுட் ஆனாலோ சொல்லுவா, போச்சா கோவிந்தாவா அப்படின்னுவா. ஆனால் அது தப்பு. ப்ளீஸ் கரெக்ட் பண்ணிக்கோங்க. கோவிந்த நாமம் சொல்லுபவனுக்கு செல்வமும் கல்வியும் நல்ல குணமும் நற்பண்புகளும் தானாக வந்து சேரும். உங்களில் யாராவது அப்படி இருந்தால் தயவு செய்து மாற்றிக்கொள்ளவும். ப்ளீஸ் மற்றவாளுக்கும் எடுத்து சொல்லுங்கோ. கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா. யாரெல்லாம் அவன் இடத்தில் கூடலையோ இல்லை வெறுத்து ஒதுங்குறாளோ அந்த அத்தனை பேருக்கும் ஜெயிக்கக்கூடிய ஒருத்தன் நம்ம பரமாத்மாவான கிருஷ்ணன் தான். மேலும் பக்தா இடத்துல வேண்டாதவர்கள் எல்லாரையும் தள்ளி வச்சுட்டு தன் பக்கம் இழுக்கக்கூடிய ஒருத்தன் கிருஷ்ணன் தான். அதான் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா. சீர்மையுடைய கோவிந்தா. இந்த கோவிந்தாங்கிற திருநாமமே அவ்வளவு வசதி. ஆண்டாள் உருகரா. சகலத்தையும் தரக்கூடிய நாமம். ஃபார் எக்ஸாம்பிள், திரௌபதிக்கு புடவை தந்தது கோவிந்த நாமமே, வசனமே இருக்குது. திரௌபதிக்கு கிருஷ்ணன் வரலையாம், கோவிந்தாங்கிற நாமமே புடவையாக தந்துதான். கோவிந்தான்னு சொன்னால் அக்ஷயமாக வந்துட்டே இருக்குமாம். இன்னொரு விஷயம், நாம் திருப்பதியில் மலை ஏறும்போது கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு ஏன் சொல்லணும்? சீனிவாசான்னு தானே சொல்லணும். சம்பந்தமே இல்லாமல் ஏண்டா கோவிந்தான்னு சொல்கிறோம்னா, ஒரு சமயம் ராமானுஜர் சிதம்பரம் கோவிந்தராஜனை கீழ்த்திருப்பதி மலை அடிவாரத்தில் பிரதிஷ்டை பண்ணிட்டாராம். அப்போ சொன்னாராம், இந்த கோவிந்தன் தான் மேலே இருக்கிற சீனிவாசன் அப்படின்னு விட்டாராம். அன்னிலேருந்தான் சுமார் ஒரு 1000 வருஷமாக
கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு சொல்கிறோம். இல்லைன்னா திருமலைக்கும் கோவிந்தனுக்கும் சம்பந்தமே கிடையாது. அத்தனை ஒசத்தி, அவ்வளவு அழகாம் கோவிந்தன் நாமம். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடி வரை கொண்டு யாம் பெரும் சம்மானம். உன்னுடைய நாமத்தை சொல்லி நாங்கள் எல்லாம் அடையக்கூடிய சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல் வளையே தோடே செபிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம். உலகத்தில் நிரந்தரமானது எதுன்னா, மேலும் வையகமே கொண்டாடும்படியாக இருக்கணும்னா அது பரமாத்மா கொடுக்குற பரிசு தான். அதான் இன்னும் நாம் திரௌபதிக்கு வஸ்திரம் கிடைச்சதுக்கு இது வரைக்கும் பேசிகிட்டே இருக்கோம். அதனால்தான் பரமாத்மா கொடுக்கறது நிரந்தரமாக உலகம் கொண்டாடும்படியாக இருக்கணும்னு ஆண்டாள் சொல்கிறா. அப்புறம் ஆஸ் யூஷுவல் ஆண்டாள் ஒரு பெரிய லிஸ்ட்டாக போடுறா. இந்த காலத்தில் என்ன பெரிய ஆபரணங்கள் வந்தாலும் எல்லாம் பழைய மாடல் தான். ஏன்னா அன்றைக்கே ஆண்டாள் கண்ணனிடம் சொன்ன லிஸ்ட்டு தான் அழகான டிசைன் கை வளையல்கள், விதவிதமான தோடு, தோல் வளை, செவிப்பூ, மூக்குக்கு எட்டுக்கள் பேசரி, காதில் போடுற மாட்டல், கழுத்தில் டிசைன் மாலை, தலைக்கு போடுற ஆபரணம் பாடகமே அப்படின்னு காலில் போட்டுக்கிறதுக்கு பெயர் பாடகமே. அப்போது இந்த ஆபரணங்கள் எல்லாம் தான் லட்சியமான அது கிடையாது. இப்போது கிருஷ்ணன் எது கொடுத்தாலும் அது வசதி. ஏன்னா ஆரம்பத்தில் 2வது பாசுரத்தில் மையிட்டு எழுதோ மலரிட்டு நாம் முடியோம்னு சொன்னோம். அப்போது கண்ணன் கிடைக்கல. ஆனால் இப்போது மாய கண்ணன் கிடைச்சிட்டானா, அதனால் எல்லாத்தையும் வேணுங்கிறா. கோபிகள் எல்லாம் நன்னா அலங்காரம் பண்ணிப்பாளாம். எதுக்குடான்னா கிருஷ்ணன் பரமாத்மா ரசிக்கணும். பின்னை மீரா ருக்மணி எல்லாரும் கிருஷ்ணருக்காக அழகாக அலங்காரம் பண்ணிப்பாளாம். எதுக்குடான்னா பரமாத்மா ரசிக்கணும், அதுக்காகத்தான், அவனுக்காகத்தானே. அதுபோல கிருஷ்ணா, இந்த உடல் பொருள் ஆவி எல்லாம் உனக்காகத்தான், எங்களுடைய எல்லா விஷயங்களும் உனக்காகத்தான்னு ஆண்டாள் அழகாக சொல்கிறா. மேலும் தோடு செவிப்பூவே இதெல்லாம் சத் சங்கமாம். பாடகம் கால் எதுக்குன்னா பகவான் கோவிலுக்கு போகிறதுக்காக காலாம். இதெல்லாம் பகவத் அனுபவம் தான். ஏய் மனசே முராரியை பஜனை பண்ணு, கைகளே பரமாத்மாவுக்கு அர்ச்சனை பண்ணு, அச்சுதனுடைய நாமங்களை காதில் கேளு, தோடே செவிப்பூவே திருப்பாவை கேட்கறதுக்காகத்தான் செவிக்கு அழகு, கண்களே பரமாத்மாவான கிருஷ்ணனை பாருங்கோ, அதுக்காகத்தான் கண்களில் மை தீட்டணுமா. பகவானை பார்க்கலன்னா இந்த இரு கண்களும் பிரயோஜனம் இல்லையா. மூக்குக்கு எட்டுக்கள் பேசரி அழகு இல்லையா. பகவான் திருவடியில் இருக்கிற துளசியை எடுத்து முகர்ந்து ஆபரணமாக முகர்ந்து பார்க்கணுமா. இந்த மூக்குக்கு அதுதான் அழகா. தலைக்கு எதுடா ஆபரணம்னா பாண்டுரங்கன் திருவடியில் போய் தலை வைக்கணும் பாருங்கோ, அதுதான் அழகு. இதான் சூடகமே தோல் வளையே தோடே செபிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம். எல்லாம் சத் விஷயம். மகாத்மாக்களுடன் சேர்றது தான் பரமசுகம். ராமானுஜர் சொல்கிறார், கூறத்தாழ்வானும் முதலையாண்டானும் என்னுடைய தண்டும் பவித்திரமும் இவர்களே. ராமானுஜருடைய இன்னொரு சிஷ்யர் திருக்கோஷ்டியர் கேட்குறார், யார் தண்டு யார் பவித்திரம்? ராமானுஜர் சொல்கிறார், முதலையாண்டான் தண்டு, கூறத்தாழ்வார் பவித்திரம்னாராம். அந்த மாதிரி நாம் கிருஷ்ணர்கிட்ட சொத்தாக இருக்கணும். இந்த பகவத் சொத்தாக இருந்தால்தான் பிரயோஜனமா. கிருஷ்ணர் கேட்குறார், என்ன ஆண்டாள் அவ்வளவுதானே? உடனே ஆண்டாள் சொல்கிறா, அதன் பின்னே பார் சோறு மூட நெய் பெய்து. நெய் விட்டு இல்லை, நெய் தெளிச்சு இல்லை, நெய் பெய்து, நெய் மழை மாதிரி பெய்யணுமா. பெங்காலிக்காரா குஜராத்திக்காரா அவளை மாதிரி நெய் சேர்க்கணுமா. நம்ம தமிழ்நாட்டுக்காரன் மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்து அதில் 1/4 ஸ்பூன் விடக்கூடாது. எடுக்கிறதே கரண்டியில் எடுக்கணுமா, அப்படியே கொட்டணுமா. நம்மெல்லாம் சாதாரணமாக இன்றைக்கி கூடாரை பாசுறதுக்காக சர்க்கரை பொங்கல் பண்ணுவோம் இல்லையா. சர்க்கரை பொங்கல் பண்ணுவோம், அப்படியே ஒரு கணக்காக நெய் விடுவோம். ஆனால் அதை யார் வாங்குகிறாளோ அவள் பாக்கியசாலி. பிகாஸ் போக போக நெய் மனம்தான் வருமே தவிர நெய்யே வராது. ஆனால் இன்றைக்கி எப்படி பண்ணணும்னா,
ஒரு படி பாலில் ஒரு ஆழாக்கு அரிசியை போட்டு வேக வச்சு அதில் 3 படி நெய் விடணும். அப்போ தான் பொங்கல் கையில் எடுத்தோம்னா அப்படியே முழங்கையில் வழியுமா. ஆண்டாள் அதான் சொல்கிறா, கிருஷ்ணா கையில் எடுத்துக்கணுமா, கிருஷ்ணன் கையில் எடுத்துக்கணுமா. அப்போது கிருஷ்ணா இருன்னு சொல்லி அப்படியே கிருஷ்ணன் முழங்கை எனக்கு சாப்பிடணுமா. பிறகு கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். அர்ஜுனன் கேட்குறான், நான் கிருஷ்ணரை ரதசாரதியாக உட்காருன்னு. கிருஷ்ணா ப்ளீஸ் எனக்கு சாரதியாக இருன்னு. அதுவும் ரதசாரதியாக சும்மா இல்லை, அர்ஜுனன் ரைட்டில் உதைச்சா ரைட்டில் போகணும், லெஃப்டில் உதைச்சா லெஃப்டில் போகணும். அதுதான் அர்ஜுனன் ஒரு உதைப்பானான் காலில். உதைச்சப்புறம் பகவான் கரெக்டாக திரும்பணுமா. அர்ஜுனன் சொல்லுவானா, கிருஷ்ணா உன்னை உதைக்கிறது ரொம்ப நன்னா இருக்குடான்னு சொல்லுவானா. நான் தோக்கிறனோ ஜெயிக்கிறனோ உன்னை உதைக்கிறது ஒன்று போருன்னு சொல்லுவானோ. அதையே கிருஷ்ணர் கேட்கும்போது நாமெல்லாம் எனக்கு நீ தான் வேணும்னு கேட்கலாமே, கூடியிருந்து தாராளமாக நீ தான் வேணும்னு நம்பி கேட்கலாமோன்னோ. அதனால் கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். உன்னை பார்க்க இத்தனை பேர் கோஷ்டியாக கூடியிருக்கோம் எதுக்குடான்னா, கிருஷ்ணா உன் கூட சேர்ந்து குளிர்வதற்காகத்தான். இதை விட எங்களுக்கு வேற என்ன வேண்டும்னு ஆண்டாள் அழகாக ஆப்டாக சொல்கிறா. மேலும் நாம் இன்னும் கூடியிருந்து குளிர கரைவைகள் பின் சென்று 28வது பாசுரத்தில் நாளைக்கு குளிர்வோம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. மடிப்பாக்கம் கண்ணன்.